வண்டியில உட்கார்ந்தனே ஏதோ ஒரு பெரிய உருவத்தை நம்ம கொண்டு போற மாதிரி இருக்கு. பைக்ல ரொம்ப பிடிச்சது என்ன பாத்தீங்கன்னா, அந்த பைக் பாத்தீங்கன்னா ட்வின் டிஸ்க். அந்த வண்டியோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட வெயிட்டை விட கிட்டத்தட்ட அந்த பைக்கோட வெயிட் 4.5 சம்திங் அதிகமா இருக்கு. நானே ஃபர்ஸ்ட் டைம் இந்த பைக் இப்பதான் பாத்திருக்கேன். இந்த பைக்ல வந்து எம்ஆர்எஃப் கொடுக்கல, இது இம்போர்ட்டட் டயர் கொடுத்துருக்காங்க. இந்த பைக் வந்து ஒரு சூப்பர் பைக் கேட்டகரியில வரும். நான் வந்து லைட்டா உங்களுக்கு ஆக்சிலேட்டர் கொடுத்து காமிக்கிறேன். உண்மையில உங்களுக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கும், என்னடா பெரிய சூப்பர் பைக்லாம் ரிவ்யூ பண்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோமேன்ட்டு. வண்டியோட டேங்க் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா, நம்ம ரிவ்யூ பண்ணதுல இதுதான் ஹையஸ்ட். ஆயில் வந்து லோ ஆயிடுச்சுன்னா பாக்குறதுக்காக இந்த இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. சரியான பெரிய ஃபோர்க், உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் வந்து எதுக்காக கிரியேட் பண்ண பாத்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்களுக்காக நான் சொல்றேன். நம்ம சேனல் எதுக்காக பாத்தீங்கன்னா ஃபுல்லா பைக் ரிவ்யூஸ், அடுத்து வந்து பைக்கை வந்து எப்படிலாம் நம்ம வீட்டிலே மெயின்டைன் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து டிராவல் பண்றது எப்படி, பட்ஜெட்ல டிராவல் பண்றது எப்படி அப்படிங்கிற பத்தி நம்ம சேனல் வந்து நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ பைக்கை லைக் பண்றவங்க எல்லாருக்குமே நம்ம சேனல் வந்து கண்டிப்பா பிடிக்கும். ஸோ நம்ம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம வந்து பெல் ஐக்கான தட்டி விட்டுக்கோங்க. அப்படி தட்டி விட்டு நம்ம வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எடுத்துக்க பைக் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பெஷலான பைக் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதனால தான் வந்து இன்ட்ரோவே நம்ம வந்து பைக் கூட இருந்து இன்ட்ரோ கொடுத்துறோம். ஏன்னா பொதுவாக நம்ம வந்து இன்ட்ரோ வந்து தனியாக கொடுத்துட்டு அடுத்த பைக் காமிப்போம். இந்த வாட்டி ஃபுல்லாவே பைக்கோட வியூ வந்து நீங்க பாத்துட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இன்ட்ரோ வந்து பைக் கிட்ட இருந்தே கொடுக்குறோம். பைக் வந்து Benelli TRK 502 இந்த மாடல் வந்து, சரிங்களா? இந்த பைக் தான் நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கோம். நானே ஃபர்ஸ்ட் டைம் இந்த பைக் இப்பதான் பாத்திருக்கேன். ஸோ இந்த பைக் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் வந்து பைக்கை உடனே வந்து ரிவ்யூ கேட்டு நான் ஓனர்ட்ட வாங்கி உடனே ரிவ்யூ பண்றேன். உண்மையில உங்களுக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கும், என்னடா பெரிய சூப்பர் பைக்லாம் ரிவ்யூ பண்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோமேன்ட்டு. இல்ல அந்த அளவுக்குலாம் இல்ல, நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் நம்ம வந்து நம்ம சேனல்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் ஷேர் பண்ற மாதிரி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நமக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம இப்போ அதை வந்து நம்ம சேனல் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எதுவுமே நம்ம எல்லாமே நமக்கு தெரியுங்கிறது இல்லை, நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வீடியோஸ் மேக் பண்றோம். ஸோ இந்த பைக் வந்து ஜஸ்ட் நியூ பைக், சரிங்களா? வாங்கி வந்து 1 month கூட ஆகல, ஏப்ரல் டெலிவரி எடுத்த பைக் தான். ஸோ வந்து இந்த பைக்கை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த இன்ஜின் வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த பைக் வந்து எதுக்காக மேனுஃபேக்சர் பண்ணது, இந்த பைக்ல என்னென்ன ஸ்பெக்லாம் இருக்கு, இந்த பைக் யாரெல்லாம் வாங்கலாம், யாரெல்லாம் வாங்கக்கூடாது, இந்த பைக் வாங்குற அளவுக்கு என்னென்ன கெப்பாசிட்டி நம்ம வந்து நம்மளை கிரியேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. வாங்க நம்ம இப்போ எல்லாரும் வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து வண்டியோட இன்ஜினை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஜின்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வண்டியில என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதுவரைக்கும் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண பைக்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் பைக் தான் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்பதான் நம்ம வந்து ஓரளவு பெரிய பெரிய பைக்ஸா ரிவ்யூ பண்ண வந்துட்டு இருந்தோம். அந்த டைம்ல பார்த்து நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு ட்வின் சிலிண்டர் பைக் சிக்கிச்சுன்னா நம்ம விடுவோமா? அதனாலதான் நம்ம இந்த ட்வின் சிலிண்டர் பைக் வந்து ரிவ்யூ பண்ணலாம்னு எடுத்தோம். இதுல இருந்தே உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கும், இந்த பைக் வந்து ட்வின் சிலிண்டர் இன்ஜின் தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் இன்ஜினை பத்தி சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. இந்த வண்டி வந்து ட்வின் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 8 valve DOHC இன்ஜின் கொடுத்துருக்காங்க. DOHC உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், டபுள் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட், சரிங்களா? அதாவது KTM பைக்ஸ்ல வர்ற மாதிரி டபுள் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட் தான் இந்த பைக்ல இருக்கும். இப்போ யமஹாலாம் பாத்தீங்கன்னா SOHC தான். SOHCனா சிங்கிள் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட். ஸோ அந்த இதை பத்தி நம்ம டீட்டெயிலா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்போ DOHCனா என்ன, SOHCனா என்னன்னு அது நம்ம இன்னொரு வீடியோ மேக் பண்ணி போடலாம். இப்போ வந்து இந்த இன்ஜினை பத்தி நான் சொல்லிட்டேன். ஸோ இதோட இன்ஜினோட பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா 47.5 ஹார்ஸ் பவர் வந்து இந்த வண்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹையா இருக்கு. ஹார்ஸ் பவருக்கு ஈக்குவலான டார்க் இந்த பைக்ல இருக்கு. அதாவது 46 Nm டார்க் வந்து 6000 RPM இந்த பைக் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படின்னா நீங்க பாத்துக்கோங்க, டார்க் பிளஸ் ஹார்ஸ் பவர் ரெண்டுமே சேமா கொடுத்துருக்காங்க. பொதுவாக நம்ம மற்ற பைக்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா ஹார்ஸ் பவரோட ஒரு 10 to 20% டார்க் வந்து கம்மியா இருக்கும். பட் இந்த பைக்ல அப்படி இல்லை, ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. அப்படின்னா இந்த வண்டியோட பவர் எந்த அளவுக்கு இருக்கும் நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, அட்வென்ச்சர் ஹில்ஸ் எல்லாத்துலயுமே இந்த பைக் ஓட்டருக்கு சூப்பரா இருக்கும். ஸோ இந்த பைக்கோட இன்ஜின் வந்து அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பாத்தீங்கன்னா, இந்த வண்டியோட ஃப்ரண்ட்ல இருந்து நம்ம வர ஆரம்பிச்சிரும். இப்போ ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா வைசர் தான். இந்த வண்டியில மெயினே வந்து வைசர் வந்து ரொம்ப வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். எப்படின்னா விண்ட் பிளாஸ் உங்களுக்கு சுத்தமாவே இருக்காது. இப்போ அந்த வைசர் பாத்தீங்கன்னா எவ்வளவு பிராடா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? ரைடரோட விசிபிளுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் வைசர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் டூரர் தான். டூரிங்ல வந்து நம்மளை என்னென்ன விஷயம்லாம் நம்ம வந்து ஒரு ரைடரை டிஸ்டர்ப் பண்ணுமோ அது எதுவுமே இந்த பைக்ல இருக்காது. ஸோ அந்த மாதிரி இந்த வண்டி வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இவங்க வந்து வைசர்ல கூட அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அட்ஜஸ்டபிள் வைசரும் வரும். சோ இது வந்து அட்ஜஸ்டபிள் கிடையாது, இது வந்து பிக்சட் தான். அட்ஜஸ்டபிள் வைசர் வர மாடலும் இதுல இருக்கு. சோ அதுவும் நம்ம ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, வண்டியோட ஹெட்லாம்ப் வந்துடணும். நம்ம டூரர் பைக்குங்க. அப்போ வண்டியோட ஹெட்லாம்ப் எப்படி இருக்கணும், கண்டிப்பா வந்து பவர்ஃபுல்லா இருக்கணும். அப்பனா மட்டும் தான் நைட் டிராவலுக்கு பைக் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும். அதனாலதான் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 பல்ப் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஹாலோஜன் தான் கொடுத்துருக்காங்க. சோ LED கொடுக்கல. அதுவே இந்த வண்டியில ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஹாலோஜன் தான் பவர்ஃபுல்லா இருக்கும்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ அதனாலதான் அவங்க ஹாலோஜன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் DRL கொடுத்துருக்காங்க. அது வந்து LED ல கொடுத்துருக்காங்க, சரிங்களா? பார்க்கிங் DRL வந்து LED ல கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் வந்து 2 ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் ஹாலோஜன் லேம்ப்ல தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம மக்காடு நினைப்போம். ஆக்சுவலா இது வந்து வைசர் தான். விண்ட் பிளாஸ்ட்ல இருந்து வண்டி வந்து போறதுக்காக உள்ள வைசர் தான் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வண்டியோட ஃபோர்க் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. வண்டியோட ஃபோர்க் சைஸ் பாத்தீங்கன்னா சரியான பெரிய ஃபோர்க். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும்
எந்த அளவுக்கு ஃபோர்க் கொடுத்துருக்காங்க. அப்சைட் டவுன் ஃபோர்க் தான், டெலிஸ்கோபிக் கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்சைட் டவுன் ஃபோர்க் தான் கொடுத்துருக்காங்க. உண்மையில சஸ்பென்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியில் வேற லெவலில் இருக்குன்னு தோணுது. நம்ம எதிர்பார்க்க முடியாத சொகுசுலாம் இந்த பைக்கில் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம வந்து இந்த பைக்கை வந்து ரைட் ரிவ்யூ பண்ணி கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோ போடுவோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டியோட பிரேக்கிங்கில் தான் உண்மையிலே இந்த பைக்கில் வந்து வேற லெவல் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பைக்கு, நம்ம பார்த்த பைக்கெலாம் சிங்கிள் டிஸ்க் பைக் தான் நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா ட்வின் டிஸ்க். இப்போ உங்களுக்கு பாருங்கள், இந்த பக்கமும் இந்த பக்கம் சேம், ரெண்டு பக்கமும் சேர்ந்து உங்களுக்கு ட்வின் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் என்னது பிரேக்கிங் வந்து வெறித்தனமாக இருக்கும். நம்ம இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் ட்வின் டிஸ்க் கொடுக்குறதுனால. அதுவும் அவங்க பெனலி பிராண்டில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மற்ற நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பிராண்ட்லாம் பிரம்போ பிரேக்ஸ் இருக்கும். இவங்க பெனலியிலிருந்தே பிரேக்கிங் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ வந்து பிரேக்கிங் வந்து உண்மையில வெறித்தனமான பிரேக்கிங். இது வந்து டூயல் சேனல் ஏபிஎஸ் தான் இந்த பைக்கில் வருது. சரிங்களா, ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஏபிஎஸ் தான் வருது. ரெண்டு வந்து ட்வின் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. பேக் வந்து ஒரு டிஸ்க் தான், ஃப்ரண்ட் மட்டும் தான் ட்வின் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் வந்து வெறித்தனமான பிரேக்கிங் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து ஏபிஎஸ் தான், டூயல் சேனல் ஏபிஎஸ் தான். ஸோ ஏபிஎஸ் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாமாங்கிற ஆப்ஷன் நமக்கு தெரியல. ஸோ அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வண்டியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீ கார்டு கொடுத்துருக்காங்க. நீ கார்டு வந்து உங்களுக்கு எதுக்காகனா டிராவலில் வந்து உங்களுக்கு விண்ட் பிளாஸ்ட் வந்து ரைடரோட ஹேண்ட்பரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீ கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இது எல்லாமே வண்டி வாங்கும் போதே வர்றதா, எதுவுமே நம்ம அடிஷனலாக ஆட் பண்ணுறது கிடையாது. எல்லாமே வண்டியோட மேனுஃபேக்சரில் அவங்க கொடுக்குறது தான். வண்டியோட ஹேண்ட்பரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்கிரேட் பொசிஷனில் ஒரு நேக்கடு பைக்கு கொடுக்குற, அதாவது ஒரு டூரர் பைக் கொடுக்குற மாதிரி தான் ஹேண்ட்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வண்டியோட டிஜிட்டல் மீட்டர் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அனலாக் ப்ளஸ் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஸ்பீடா மீட்டர் வந்து ஆர்பிஎம் வந்து நமக்கு அனலாக்லையும், மற்ற எல்லா ஸ்பெக்கும் வந்து உங்களுக்கு டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டிஜிட்டலில் உங்களுக்கு வண்டியில் என்னெல்லாம் கொடுத்துருக்கு நம்ம இப்போ அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இதில் வந்து கில் சுவிட்ச் ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங் லைட் எரிய ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஆன் பண்ணிங்கன்னா இந்த இண்டிகேட்டர் லைட் எரிய ஆரம்பிச்சிருது. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை பீம் லோ பீமுக்கு இதில் ஒரு லைட் இருக்குது. ஸோ அதை நம்ம ஹைட்டில் ஆன் பண்ணால் தெரியும். இது வந்து ஹை பீம் இண்டிகேட்டர். அதுக்கப்புறம் இது நியூட்ரல் பொசிஷன் இண்டிகேட்டர். இது வந்து இண்டிகேட்டர் லெஃப்ட் ரைட்டுக்குள்ளது. இது வந்து ஆயில் லெவல், ஆயில் வந்து லோ ஆயிடுச்சுன்னா பார்க்கறதுக்காக இந்த இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஏபிஎஸ் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா நம்ம பார்க்கறதுக்காக. அதுக்கப்புறம் இதில் ஒரு கோட் இருக்கு பார்த்தீங்கன்னா, இது கியர் பொசிஷன் இண்டிகேட்டர். இது வந்து டைமு. இது வந்து இன்ஜினோட டிகிரி, இன்ஜின் எவ்வளோ ஹீட்டில் இருக்குது நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து ஸ்பீடாமீட்டர், எவ்வளோ வண்டி ஸ்பீடில் போகுதுன்னு பார்க்குறதுக்கு. இதில் வந்து ட்ரிப் 1, ட்ரிப் 2, ட்ரிப் 3. இது வந்து டோட்டல் ஓடாமீட்டர் ரன்னிங் இருக்குது. இது வந்து ஃபியூல் கேஜ். ஓட்டு வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தாக தான் இருக்குது. எல்லா ஸ்பெக்குமே வந்து வண்டியில் டிஜிட்டல் மீட்டரில் பார்த்துக்கலாம். இப்போ மோட் பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஒர்க்காக பண்ணும்போது 845 மைல்ஸ், அதாவது இது ட்ரிப் 1. சரிங்களா, ட்ரிப் 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடாமீட்ரு. அதுக்கப்புறம் இந்த வண்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லா பைக்லையுமே நம்ம யூஸ் பண்ணுற பைக்லாம் கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் வந்து நம்ம பைக்கில் வந்து ஸ்பீடாமீட்டர் கால்குலேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இந்த பைக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது மைல்ஸ் பெர் ஹவர். சரிங்களா, எம்பிஹெச்னு சொல்லுவாங்க. நம்ம கேஎம்பிஹெச் பார்க்கும்போது இது மைல்ஸ் பெர் ஹவர் வந்து இந்த பைக்கில் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது. நம்ம பார்த்த பைக்ஸில் இது வந்து கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் பைக்னா அந்த மாதிரி தானே இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஏ, அடுத்து வந்து ட்ரிப் பி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல். ஸோ இது வந்து நார்மல் தான். நம்ம ட்ரிப் 1, ட்ரிப் 2 மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ரன் பண்ணுறோம்னு பார்க்குறதுக்குள்ள எல்லாமே இருக்குது. வண்டியில் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா வண்டி வந்து விசிபிள் எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக தெரியுது. வைசர் வந்து குட் குவாலிட்டி. வைசர்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஹைட் எவ்வளோ ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, பில்லியனுக்கு ஈக்குவலான ஹைட்டில் வந்து உங்களுக்கு வைசர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ பண்ணதில் இதுதான் ஹையஸ்ட் அப்படி சொல்லலாம். எப்படி பார்த்தீங்கன்னா இந்த பைக்ஸ் மட்டும் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து டூரர் நம்ம சொல்கிறதுனால இப்போ உங்களுக்கு தெரியுதா ஏன் வந்து இந்த பைக் டூரர் சொல்கிறோன்னு. ஏன்னா டூரிங்கில் நம்ம மெயினாக வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஆகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தான். பெட்ரோல் போடுறதுக்கு அடிக்கடி ஸ்டாப்பிங் எடுத்தோம்னா செட் ஆகாது. அதனால தான் இந்த வண்டியில் வந்து டேங்க் வந்து 20 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம 20 லிட்டர் டேங்க் கொடுத்துருக்கறதுனால அப்போ இந்த வண்டியோட மைலேஜை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். இந்த வண்டியோட மைலேஜ் நீங்கள் என்ன இருக்குன்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் இருக்காதுன்னு நமக்கே தெரியும். ஸோ இந்த வண்டியோட மைலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 ப்ளஸ் வச்சுக்கோங்களேன். 25 தான் ஹைவேல கிடைக்கும். 25 தான் இதோட மைலேஜ். சரிங்களா, லிட்டருக்கு 25 கிடைக்கும். அப்போ 20 லிட்டர் டிராவல் பண்ணிங்கன்னா 500 கிலோமீட்டர் நீங்கள் வந்து ஒரு தடவை டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னா 500 கிலோமீட்டர் கண்டிப்பாக நம்ம போய்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். அதுக்கப்புறம் வண்டியோட சீட்டிங் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு டூரர் பைக் ஏற்ற ஒர்த்தான சீட்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. வண்டியோட சீட்டிங் வந்து வெறித்தனமாக இருக்குது. சூப்பராக ஸ்பிளிட் சீட் தான் கொடுத்துருக்காங்க. பில்லியன் கம்ஃபர்ட்டுக்காகவும் சேர்த்தே கொடுத்துருக்காங்க. சீட்டு பார்த்தீங்கன்னா உண்மையில குஷன்ல இருந்து எல்லாமே வந்து சூப்பராக இருக்கு. ஏன்னா நம்ம ஓனர்கிட்ட கேட்டதை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த பைக் வந்து டெலிவரி எடுத்த சென்னையிலேருந்து ஓட்டிட்டு வந்தாலுமே எந்த விதமான டிஸ்டர்பும் இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து சீட்டிங் வந்து உண்மையில ஒர்த்து தான். பின்னாடி கிராப் ரயில் வித் வந்து டாப் ரேக் கூட கொடுத்துட்டாங்க. ஏன்னா பின்னாடி வந்து நம்ம லக்கேஜ் கேரியர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தே கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் இதில் வந்து லக்கேஜ் வச்சுக்கலாம், சேடல் பாக்ஸ் அடிச்சுக்கலாம், எல்லாத்துக்குமே ஒர்த்தாக இருக்கும். இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் பேக்குமே வந்து எல்இடில தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எல்இடி தான், பேக்கும் எல்இடி தான். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட் இதில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வண்டியில் வந்து நம்ம பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா
ரியர் பிரேக் நம்ம உங்களுக்கு சொல்லிட்டோம். ரியர் பிரேக் வந்து ஏபிஎஸ் தான், ஏபிஎஸ் டிஸ்க் தான், டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து மக்காடு, அதாவது சேறு படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மக்காடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வண்டியோட டயர் சைஸ் நம்ம பேசி ஆகணும். வண்டியோட டயர் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டயர் வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண பைக்ஸ்லாம் எம்ஆர்எஃப் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பைக்ல வந்து எம்ஆர்எஃப் கொடுக்கல, இது இம்போர்ட்டட் டயர் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த டயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரலிங்கிற பிராண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஃபெரலி பிராண்ட் வந்து நம்ம புதுசா இருக்கு. ஸோ இந்த டயரை பத்தி நம்ம ஒப்பீனியன் வந்து ஓனர்ட்ட கேட்டுக்கலாம். ஃபெரலி பிராண்ட்ல இதோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 160/60ல செட்டார் 17 டயர் கொடுத்துருக்காங்க. செட்டார்னா உங்களுக்கு தெரியும், எப்படின்னா சூப்பர் பைக்கு தான் அந்த டயர் கொடுப்பாங்க. ஸோ வந்து இது சூப்பர் பைக்குங்கிறதுனால தான் செட்டார் கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா R17 தான் இருக்கும் நம்ம யூஸ் பண்ற பைக்குலாம். இது வந்து செட்டாருங்கிறது வந்து உங்களுக்கு சூப்பர் பைக்குங்கிறதுனால தான் இது வந்து ஹை ஸ்பீடு தாங்கும். அதாவது இதோட செட்டாருக்கு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 200+ கிலோமீட்டர் வரைக்கும் இந்த டயர் தாங்கும். ஸோ அதனால தான் வந்து அவங்க செட்டார் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்க பார்த்து ஃப்ரண்ட் டயர் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் டயர் வந்து அதை விட ஒரு பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி 160/60 கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா 120/70 கொடுத்துருக்காங்க. 120/70 விட்த் வருது, அது வந்து 16 வருது. சரிங்களா, இந்த விட்த் 70, அது வந்து 60. அப்படின்னா தான் கார்னரிங் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கறக்காக அது கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரெண்டுமே ஃபெரலி பிராண்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. செட்டார் 17 டயர் தான். சரிங்களா, ஸோ அது வந்து டயரோட ரேட் கண்டிப்பா காஸ்ட்லியா வரும். என்னை பொறுத்த வரைக்கும் டயர் ரேட்லாம் வந்து புது பைக்கில் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது அவங்ககிட்ட கேட்டால் தெரியும். டயர் ரேட்லாம் கண்டிப்பா குறைஞ்சது 6000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ வந்து சூப்பர் பைக்னா அந்த மாதிரி தான் இருக்கும். மெயின்டெனன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்க தான் செய்யும். ஏன்னா அதுல வந்து ஒர்த்தா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். வண்டியில வந்து வண்டி வரும்போதே உங்களுக்கு ரேடியேட்டர் கார்டு கொடுத்தே வந்துருது. ஏன்னா இது வந்து லிக்விட் கூல் இன்ஜின் தான். ஸோ வந்து கண்டிப்பா அது நம்ம சொல்லலனாலும் அதுதான், நம்ம ஹையர் சிசி போக எல்லாமே லிக்விட் கூல் இன்ஜின் தான் வரும். ஸோ ரேடியேட்டர் கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்வின் சிலிண்டருங்கிறதுனால உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராஸ் வந்து ட்வின் எக்ஸ்ட்ராஸ் தான் வருது. ஆனா இங்க வந்து கீழே வந்து ஒரே ஒரு எக்ஸ்ட்ராஸ் தான் வெளியே வருது. சரிங்களா, ட்வின் சிலிண்டருங்கிறதுனால இது மட்டும் ரெண்டா வெளியே வந்து பைப்பு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு எக்ஸ்ட்ராஸ் தான். எக்ஸ்ட்ராஸ் வந்து பாத்தீங்கன்னா அண்டர்பெல்லி, அதாவது கீழே தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, எக்ஸ்ட்ராஸ் வந்து உங்களுக்கு கீழே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா இங்க இருந்துச்சுன்னா ஹீட் வந்து அதிகமாக வரும். சூப்பர் பைக்குங்கிறதுனால கண்டிப்பா இதோட ஹீட்டை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். ஹீட் வந்து உண்மையில ரொம்ப ரொம்ப அதிகமாகவே தான் இருக்கும். ஏன்னா சூப்பர் பைக்னாலே ஹீட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து இந்த வண்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் கேட்டகரியில், அதாவது அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் பைக் கேட்டகரியில் வர்றதுனால ஹீட் வந்து ஓரளவு ஸ்ப்ரெட் ஆயிரும். இதே ஃபுல் ஃபேட் பைக்கா வந்துச்சுன்னா ஹீட் நம்ம காலுக்குள்ள ரொம்ப இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த வண்டி ஹீட் வந்து நம்ம காலை அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணாதுன்னு நம்ம வந்து ஒரு கணிப்பு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வண்டியோட சஸ்பென்ஷன் ரியர் என்ன பார்த்தீங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் டைப். சரிங்களா, அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி டைப்ல கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு உள்ள பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம யூஸ் பண்ற பைக்ல அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இது வந்து ரோடு பொறுத்து எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் கிடையாது, மேனுவல் தான். மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வண்டியில வந்து பம்பர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து கீழே விழுந்தா எந்த அடியுமே வந்து வண்டியோட ஃபேரிங்ல படக்கூடாங்கிறதுக்காக உண்மையிலே சூப்பரா மேக் பண்ணிருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். ஸோ ஃபேரிங் இந்த பம்பர் வந்து இந்த அளவுக்கு சைடா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த பைக்கை வந்து ரைட் பண்றதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் பழகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல வந்து ஈஸியா கவர் பண்ணி போயிடலாம். ஸோ வந்து வண்டி கீழே விழுந்துச்சுன்னா ஃபுல் அடியுமே இந்த பம்பர்ல தான் விழுமே ஒழிய வண்டியோட ஃபேரிங்ல எந்த விதமான அடியும் படாது. ஸோ அந்த அளவுக்கு பம்பர்ல அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. இது இல்லாம வண்டியோட மேனுஃபேக்சரோட தான் வர்றது, எதுவுமே நம்ம அடிஷனலா பிக்ஸ் பண்றது கிடையாது. வண்டி நீங்க ஆன் ரோட் பிரைஸ் கொடுத்து வாங்கும் போதே அது வந்து உங்களுக்கு எல்லாமே ஆப்ஷன்லாம் வந்துடும். எதுவுமே எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பைக்ல ரொம்ப பிடிச்சது என்ன பாத்தீங்கன்னா வண்டியோட கீயை நம்ம சொல்லலாம். இப்போ எனக்கு ஒரு பர்சனலா பிடிச்சது என்ன பாத்தீங்கன்னா வண்டியோட கீ எப்படின்னா வரும்போதே அவங்க வந்து ஃபிளிப் கீ கொடுத்துறாங்க. உங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதுவும் பெனலியோட அந்த பைக்கோட மாடல் நேம் கொடுத்துறாங்க, TRK கொடுத்துறாங்க. ஃபிளிப் கீ உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், சூப்பரா இருக்கு. நம்ம ஈஸியா எங்கனாலும் வந்து கேரி பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். சாவி நம்மகிட்ட இருக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. நான் கிளவுஸ் போட்டிருக்கனால எனக்கு யூஸ் பண்ண கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் டிஃப்ரெண்டா இருக்கு. மற்றபடி இது வந்து சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்து வண்டியோட இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வண்டி வந்து நம்ம நார்மலா எப்பவும் போல தான் ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டு கில் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிட்ட வேண்டியதான். இப்போ கில் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே வண்டியில இருந்து ஒரு சவுண்ட் கேட்குது. அது என்ன நீங்க பாருங்க, பாத்தீங்களா? இது வந்து என்னன்னா செல்ஃப் மோட்டர் எல்லாமே ரன் ஆகுது, வண்டி வந்து ரெடி பொசிஷனுக்கு ஆகுது. ஸோ அந்த சவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். நியூட்ரல்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து செல்ஃப் அடிச்சிடலாம். வண்டி செல்ஃப் அடிச்சோடனே உடனே ஸ்டார்ட் ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா வண்டியோட சவுண்ட் உங்களுக்கே தெரியும். ட்வின் சிலிண்டருங்கிறதுனால வண்டியோட வைப்ரேஷன் உண்மையில ரொம்ப கம்மியாகும் ட்வின் சிலிண்டர் பைக்ல தான். ஏன்னா இப்போ நம்ம வந்து சிங்கிள் சிலிண்டர் பைக்கோ ட்வின் சிலிண்டர் பைக்கும் வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா வைப்ரேஷன்ஸ் தான். நீங்க சிலிண்டர் அதிகமாக வண்டியோட வைப்ரேஷன்ஸ் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ இந்த வண்டி வந்து ட்வின் சிலிண்டருங்கிறதுனால கண்டிப்பா வைப்ரேஷன் கம்மியா இருக்கும். ஆனா இன்ஜின் சவுண்ட் அதிகமா இருக்க சான்ஸ் இருக்கு. ஆனா வந்து நம்ம இன்ஜின் சவுண்ட் அதிகமாக இருந்தால் வண்டி ரொம்ப வைப்ரேஷன் இருக்குமோ நினைக்கும், அப்படிலாம் கிடையாது. இன்ஜின் சவுண்டுக்கும் வைப்ரேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ இந்த வண்டியோட சவுண்டை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து லைட்டா உங்களுக்கு ஆக்சிலேட்டர் கொடுத்து காமிக்கிறேன், உங்களுக்கே தெரியும் அந்த சவுண்டே வித்தியாசமா இருக்கு. அவங்களுக்கு தெரியுது, நார்மல் சிங்கிள் சிலிண்டர் பைக்குக்கும் ட்வின் சிலிண்டர் பைக்குக்கும் உள்ள டிஃபரெண்ட் உங்களுக்கு இருக்கும்போது தெரியும். இது வந்து நீங்க ஃபுல் RPM ரைஸ் பண்ணி ஓட்டினீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு
அந்த இன்ஜின் சவுண்டை வந்து நீங்கள் வந்து ரசிச்சுக்கிட்டே ஓட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம லைட்டாக த்ராட்டில் கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஒரு சவுண்டு, அந்த சிலிண்டர் இன்க்ரீஸ் ஆக அந்த பைக் சவுண்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து சிலிண்டர் அதிகமாக பைக்ஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு உண்மையில நான் சொல்கிறது வந்து புரிய வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டியை வந்து உட்காந்து பார்த்துடலாம். ஏன்னா நம்ம இது வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் பைக் அந்த மாதிரி பைக் தான் ஓட்டிருக்கோம். ஒரு அட்வென்ச்சர் பைக் நம்ம ஓட்டினதில்லை. ஸோ வந்து வண்டியில் உட்காந்து பார்ப்போம். வண்டி நமக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்து நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நமக்கு கொஞ்சம் ஓவர் சைஸாக தான் பைக் தெரியும். ஏன்னா நம்ம உருவத்தோட இந்த வண்டி வந்து அதிகமான உருவமாக இருக்குது. இன்னொன்று இந்த வண்டியோட வெயிட் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த வண்டியோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 236 கிலோ. ஸோ வந்து நான் யூஸ் பண்ணுற R15 பைக்கோட கிட்டத்தட்ட 100 கிலோ அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. நம்மளாம் 50+ தான் நம்ம வெயிட். வண்டி வந்து ரெடி பொசிஷனுக்கு ஆகுது. ஸோ அந்த சவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். நியூட்ரலில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து செல்ஃப் அடிச்சிடலாம். வண்டி செல்ஃப் அடித்தோடனே உடனே ஸ்டார்ட் ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியோட சவுண்ட் உங்களுக்கே தெரியும். ட்வின் சிலிண்டருங்கிறதுனால வண்டியோட வைப்ரேஷன் உண்மையிலே ரொம்ப கம்மியாகும் ட்வின் சிலிண்டர் பைக்கில் தான். ஏன்னா இப்போ நம்ம வந்து சிங்கிள் சிலிண்டர் பைக்கோ ட்வின் சிலிண்டர் பைக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்ஸ் தான். நீங்கள் சிலிண்டர் அதிகமாக வண்டியோட வைப்ரேஷன்ஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ இந்த வண்டி வந்து ட்வின் சிலிண்டருங்கிறதுனால கண்டிப்பாக வைப்ரேஷன் கம்மியாக இருக்கும். ஆனால் இன்ஜின் சவுண்ட் அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் வந்து நம்ம இன்ஜின் சவுண்ட் அதிகமாக இருந்தால் வண்டி ரொம்ப வைப்ரேஷன் இருக்குமோ நினைக்கும். அப்படிலாம் கிடையாது. இன்ஜின் சவுண்டுக்கும் வைப்ரேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ இந்த வண்டியோட சவுண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து லைட்டாக உங்களுக்கு ஆக்சிலேட்டர் கொடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கே தெரியும் அந்த சவுண்டே வித்தியாசமாக இருக்கா உங்களுக்கு தெரியுது. நார்மல் சிங்கிள் சிலிண்டர் பைக்குக்கும் ட்வின் சிலிண்டர் பைக்குக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் உங்களுக்கு திருக்கும்போது தெரியும். இது வந்து நீங்கள் ஃபுல் RPM ரைஸ் பண்ணி ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த இன்ஜின் சவுண்டை வந்து நீங்கள் வந்து ரசிச்சுக்கிட்டே ஓட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம லைட்டாக த்ராட்டில் கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஒரு சவுண்டு, அந்த சிலிண்டர் இன்க்ரீஸ் ஆக அந்த பைக் சவுண்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து சிலிண்டர் அதிகமாக பைக்ஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு உண்மையில நான் சொல்கிறது வந்து புரிய வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டியை வந்து உட்காந்து பார்த்துடலாம். ஏன்னா நம்ம இது வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் பைக் அந்த மாதிரி பைக் தான் ஓட்டிருக்கோம். ஒரு அட்வென்ச்சர் பைக் நம்ம ஓட்டினதில்லை. ஸோ வந்து வண்டியில் உட்காந்து பார்ப்போம். வண்டி நமக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்து நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நமக்கு கொஞ்சம் ஓவர் சைஸாக தான் பைக் தெரியும். ஏன்னா நம்ம உருவத்தோட இந்த வண்டி வந்து அதிகமான உருவமாக இருக்குது. இன்னொன்று இந்த வண்டியோட வெயிட் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த வண்டியோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 236 கிலோ. ஸோ வந்து நான் யூஸ் பண்ணுற R15 பைக்கோட கிட்டத்தட்ட 100 கிலோ அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. நம்மளாம் 50+ தான் நம்ம வெயிட். என்னோட வெயிட்டை விட கிட்டத்தட்ட இந்த பைக்கோட வெயிட் 4.5 சம்திங் அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் பட் ரன்னிங்கில் வந்து வண்டியோட வெயிட் தெரியாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ரைட் பண்ணி பார்த்தா தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ நம்ம பைக்கில் ஏறி உட்காந்து பார்த்துடலாம். எப்பாடா ஃப்ரெண்ட்ஸ், வண்டியில் உட்காந்துன்னு ஏதோ ஒரு பெரிய உருவத்தை நம்ம கொண்டு போகிற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கால் கூட எட்ட மாட்டுக்கு. வண்டி உண்மையில சரியான பெரிய வண்டி ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் உட்காரும் போது எப்படின்னா ஒரு ஃபீல், நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. அது வந்து உண்மையில சூப்பராக இருக்குது. அது உட்கார்ந்து பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டும் போது எப்படின்னா எல்லாமே நமக்கு வெளியே இருக்கும். பட் இங்கே வந்து எல்லாமே நம்ம உடம்புக்கு உள்ளே இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு சூப்பரான கம்ஃபர்ட் கிடைக்குதுன்னு தான் சொல்லணும். நம்ம உருவத்துக்கு பெருசு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து இப்போ இன்னொரு ஸ்பெக்கை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இது வந்து எப்படின்னா கிளச்சு வந்து அட்ஜஸ்டபிள் கிளச்சு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ நம்ம வந்து சில பைக்லாம் நம்ம தான் மோடிஃபை பண்ணுவோம் அட்ஜஸ்டபிள் லிவர். பட் இது வந்து மேனுஃபேக்சராகவே அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து ரைடிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்டெப்ஸ் 1, 2, 3, 4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஆக்சுவலாக இந்த பைக் நீங்கள் ரைட் பண்ணனாலே இதோட மேனுவல் புக்கு ரீட் பண்ணி தான் ப்ராப்பராக ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இந்த பைக்கை ரைட் பண்ணணும், ப்ராப்பராக ரைட் பண்ணணும், ஷோரூம்லேருந்து டெலிவரி எடுக்கிறனாலே ஷோரூம்லேயே உங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டிங் கொடுத்துருவாங்க. இந்த பைக்கில் என்னென்னலாம் இருக்குது. ஏன்னா சூப்பர் பைக் வந்து ஒரு எப்படி சொல்ல, சூப்பர் பைக்கை இயக்குறதுக்கு வந்து நமக்கு ஒரு சில நாலேஜ் வேணும் கண்டிப்பாக. ஸோ அது எல்லாமே ஃபஸ்ட்டே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து மேனுவல் புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். பெரிய லெவலில் டிஃப்ரெண்ட் இருக்காது. பட் வந்து அந்த ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு நார்மல் பைக்குக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த பைக்கை வந்து இயக்குறது தான் நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பைக் வந்து ஓவராலாக எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பைக், அதாவது ஒரு எப்படி சொல்ல, நீங்கள் குதிரை சவாரிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம உட்காந்துருப்போம், குதிரையோட தலை நமக்கு மேலே இருக்குமா, அந்த மாதிரி தான் நமக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு அந்த இது வந்து சொல்ல தெரியல. பட் வந்து உண்மையில வெறித்தனமான ஃபீல். அது மட்டும் எனக்கு உண்மையில சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறம் வண்டியில் பார்த்தீங்கன்னா வண்டியோடவே வந்து உங்களுக்கு சார்ஜர் பிளக்கு கொடுத்துட்றாங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வண்டியோடவே வந்து உங்களுக்கு சார்ஜர் பிளக் வந்துடுது. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் சார்ஜ் போட்டிருக்கலாம் ட்ராவலில். எனக்கு ஓப்பன் பண்ண காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. சரி, ஓகே, பண்ணிட்டேன். இதை பார்த்தீங்களா, சார்ஜர் போட்டு இதில் கொடுத்துறாங்க. இதுக்கு சுவிட்ச் கண்ட்ரோல் எல்லாமே இங்கேயே வந்துடுது.
வண்டியில் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபாக் லேம்ப் மாட்டினீங்கன்னா ஃபாக் லேம்ப்க்கு அவங்க ஒயரிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒயரிங் வந்து நம்ம இதில் வந்து சுவிட்ச் எல்லாமே இருக்குது. நம்ம லைட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ வந்து ஒரு டூரிங்க்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருக்குது. இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாண்டு போட்டு ஃபர்ஸ்ட் கியர் போட்டிங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிருன்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து உண்மையில ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இப்போ நம்ம வந்து நம்ம பைக்லாம் என்ன ஆகும்னா அலாரம் தான் வரும் ஸ்டாண்ட் இருந்தால். பட் இதில் வந்து ஸ்டாண்டு போட்டுருந்தா வண்டி ஆஃபே ஆயிருந்தாங்க. அது ஒரு நல்ல ஆப்ஷனாக தெரியுது. ஸோ அதை நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து வண்டி ஆன் பண்ணிட்டேன். இப்போ சைடு ஸ்டாண்டில் தான் இருக்குது சரிங்களா. இப்போ நான் வந்து உங்களுக்கு வண்டி ஆன் பண்ணுறேன். கில் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வண்டி ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் கிளச்சை பிடிச்சிட்டு கியர் போடுறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் சரிங்களா. ஸ்டாண்டில் இருக்குது. இப்போ பார்த்துட்டே இருங்க. பார்த்தீங்களா வண்டி ஆஃப் ஆயிடுச்சா? ஒன்றுமே நான் செய்யலை. நம்ம கை இங்கே தான் இருக்குது. கில் சுவிட்ச் எல்லாமே ஆனில் தான் இருக்குது. ஆனால் பைக் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ இதை ஸ்டாண்ட் எடுத்து பார்ப்போம். இப்போ எடுத்தா இங்கே ஒரு சென்சார் ஒரு மோட்டர் ஓடுது. அது நல்லா நமக்கு ஃபீல் ஆகுது. இப்போ நம்ம மறுபடியும் செல்ஃப் அடிச்சு பார்ப்போம். நியூட்ரல் பண்ணிட்டு நியூட்ரல் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கியர் வந்து போடுறது உண்மையில ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம கியர் போடும்போது எந்த விதமான ஆஃப் இருக்காது. பார்த்தீங்களா, அதுதான் இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஒரு சூப்பர் பைக்குக்கு இது ஒரு உண்மையில சூப்பரான ஆப்ஷன் தான். இப்போ நம்ம வந்து வண்டி ஆஃப் பண்ணிடலாம். சரி ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து வண்டியை பற்றி எல்லாமே பேசிட்டோம். ஸோ மெயினான ஒன்று வந்து பேச மறந்துட்டோம். ஏன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிற ஆசையாக இருக்கும். ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் நான் வந்து சொல்லிடுறேன். இந்த வண்டியோட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோரூம் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.26 lakhs வருது. ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு 1 lakh இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, 6.36 lakhs வருது சரிங்களா. இதோட எக்ஸோரூம் வந்து 5.26, ஆன் ரோட் வந்து 5.36 lakhs வருது. ஸோ இதில் வந்து இன்சூரன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும். அதில் வந்து எக்ஸ்ட்ரா வேறு இதில் வந்து நம்ம ஒன்று பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா RSAன்னு சொல்லுவாங்க. RSA என்ன, ரோட் சேஃப்டி அசிஸ்டன்ட் வரும். ஸோ இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலனாலும் நான் சொல்கிறேன் என்னன்னா, இது எதுக்காக நம்ம வந்து பே பண்ணுறதுனா, இந்த மாதிரி வந்து பிராண்டட் பைக்ஸ்லாம் நம்ம வாங்கணும்னா ஷோரூம்ஸ் அவைலபிலிட்டி வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்தியாவை எடுத்துக்கிட்டாலுமே கம்மியாக தான் இருக்கும், தமிழ்நாடு எடுத்துக்கிட்டாலுமே கம்மியாக தான் இருக்கும். நம்ம இந்த பைக்கில் வந்து ஒரு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஃபால்ட் வருது, பைக் வந்து ஒரு ஹைவேல மாட்டிக்கிச்சு அப்படின்னா நம்ம இந்த ரோட் சேஃப்டி அசிஸ்டன்ஸ் கால் பண்ணா போதும், அவங்களே நம்ம பைக் வந்து டோ பண்ணி நியரஸ்ட் பெனலி ஷோரூமை கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த அமௌண்ட் பே பண்ணுறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நிறைய சூப்பர் பைக் வச்சுக்கோங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். தெரியாதவங்களும் இது தெரிஞ்சுக்கோங்க. அதோட அமௌண்ட் வந்து ஒரு 5000 10,000 கட்ட சொன்னாலும் தாராளமாக கட்டுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து என்னோட ஒரு சஜஷனாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு உண்மையில ஒரு சூப்பர் பைக் ரிவ்யூ பண்ணுங்கிற ஒரு ஹாப்பியோட தான் நான் இருக்கேன். உண்மையில எனக்கு இந்த வீடியோ மேக் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் தான் நம்ம சொல்லியிருக்கோம். நமக்கு அடிஷனலா எதுவுமே சொல்லல. இந்த வண்டியில் நிறைய ஆப்ஷன் இருக்கு. நம்ம பேசணும்னா நிறைய பேசலாம் இந்த பைக்கை பத்தி. பட் வந்து அவ்வளோ டைம்ஸ் நமக்கு இல்லை. ஸோ அதனால கிடைச்ச கொஞ்ச நேரத்தில் இந்த பைக்ஸை பத்தி நம்ம ரிவ்யூ எடுத்திருக்கோம். ஸோ ஏதாவது வந்து மிஸ் பண்ணியிருந்தாலோ ஏதாவது தப்பா பேசியிருந்தாலும் மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணி நமக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அதெல்லாம் நம்ம திருத்திக்கலாம். தாராளமாக நம்ம கமெண்ட் பண்ணலாம். உங்களோட கமெண்ட்டை நான் வந்து எப்பவுமே வரவேற்றுட்டே தான் இருக்கோம் நம்ம டீம். ஸோ அதனால மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணிருங்க. அப்புறம் இப்போ புதுசாக மோஜ் ஆப்லேயே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்கோம். ஸோ அதுலேயும் நம்மளை ஃபாலோ பண்ணிருங்க. ஃபேஸ்புக்கில் ஆல்ரெடி நம்ம இருக்கிறோம். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிருங்க. ஃபாலோ ஃப்ரெண்ட் எல்லாம் பண்ணிருங்க. எல்லாமே நம்ம சேனலில் ரெட் பஸ்டன் தான் இருக்கும். ஸோ எல்லாமே நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம எல்லா சோஷியல் மீடியாவில் நம்ம வந்துருவோம். ஸோ ஃபாலோ பண்ணி உங்களோட சப்போர்ட்டை வந்து அப்படியே அள்ளி தெளிச்சிட்டே இருங்க. நம்மளும் இது போல நிறைய வீடியோஸ் மேக் பண்ணி போட்டுட்டே இருக்கலாம். ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இது போல ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். டாடா, பாய் பாய்.